ஹவ் டு மேக் அத்திக்கா கூட்டு. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப சத்தான உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய அத்திக்கா கூட்டு தான் எப்படி செய்து பார்க்க போகிறோம். அதுக்கு அத்திக்காவை வந்து நான் இடித்து சேர்த்துக்கிறேன். ஒருத்தவங்க வந்து கட் பண்ணியும் சேர்த்துப்பாங்க. நான் வந்து இடித்து தான் சேர்த்துக்கிறேன். இடித்து நல்லா தண்ணியில் போட்டு உடனே வந்து ஒரு மூணு வாட்டி வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு துவரம்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வாஷ் பண்ண அத்திக்காவையும் வந்து இது கூட சேர்த்துட்டு கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் ஒரு 2.5 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு வந்து இப்போ சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இதெல்லாம் கலக்கி விட்டு குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வில் வந்து வச்சு ஆன் பண்ணிவிடுங்க. நல்லா சிம்மிலே தான் வச்சு ஒரு 4 விசில் வந்து வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, இடித்த பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு இந்த வெந்த காயும் வந்து இது கூட சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மேலே வந்து கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அத்திக்காய் கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டான காய் தான் இது. வந்து சர்க்கரை நோய் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அதை சாப்பிட்லாம். சுகர் அளவெல்லாம் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் ஃபைபர் சத்து வந்து நிறைய இருக்கிறதுனால டைஜஷன் பிரச்சனைக்கு அப்புறம் மலச்சிக்கல்லாம் வராது. அப்புறம் பிளட் வந்து கம்மியாக இருக்குன்னா இது வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால போனுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. பாடி ஹீட்டு அப்புறம் அல்சர் இருக்குதுன்னா இதை வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன். ஃபீடிங் மதர்ஸ்க்குலாம் வந்து ரொம்பவே நல்லது. தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்டான காய் தான். மாதத்தில் 3 to 4 டைம்ஸ் வந்து இதை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்து நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கிடைச்சா பார்த்தா கண்டிப்பாக வந்து வாங்கி வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது வந்து சிறுபருப்பு போட்டு கூட கூட்டு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். இது பொரியல் பண்ணியும் சாப்பிடுவாங்க. நான் வந்து துவரம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு ஒரு சாம்பார் மாதிரி ஒரு கூட்டு மாதிரி வந்து செஞ்சு சாப்பாட்டில் போட்டு தாய்ப்பால்லாம் வந்து நல்லா சுடும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே மாதத்தில் 2 இல்லை 3 வாட்டி வந்து உங்களுக்கு பிடிச்ச தாராளமாக சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.